Ahmed from Chair and Academy. So இன்னைக்கு நம்ம Tipping Stones program we have a very unique personality, a woman entrepreneur, a doctor, a gynecologist, and a CEO of OFGREATBOWL Food Private Limited, Dr. DEEPANA. DEEPANA ma'am, welcome to our program. Thank you so much for coming. Thank you, Zain and Sharon Academy, and thank you viewers for watching. Welcome, ma'am. Welcome so much, ma'am. So I will directly jump into the program. In the program, our main aim வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா to motivate young entrepreneurs. அதே மாதிரி பாத்தீங்கன்னா aspiring entrepreneurs அப்படிங்கிற மாதிரி. So இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா entrepreneurship அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வேர்டா இருக்கு. ரெண்டாவது நிறைய பேர் aspire ஆகுறாங்க entrepreneurship. So you being a women entrepreneur, உங்களுடைய இன்சைட்ஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு மட்டும் இல்ல, நம்ம பார்க்குற வியூவர்ஸ்க்கும். So a set of questions we have formulated. So உங்களுடைய பார்வை வெளிப்பாடு அதுல எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும். So can we go into the program, ma'am? Sure, Hussein. Actually, நான் வந்து ரொம்ப பெரிய accomplished entrepreneur எல்லாம் இல்ல. நானும் ஒரு budding stageல இருக்கேன். So giving me this chance and it's really thank you, and we're doing our best. நாங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து whatever right now I think we are progressing and doing our best. So I'll share whatever I went through. Fantastic, ma'am. And viewers, madam oda products, அவங்க என்ன products பண்றாங்க, குறிப்பா வந்து அவங்க organic baby foods they are manufacturing. So அந்த product ஓட link நான் descriptionல போட்டுருக்கேன். So if you want to go check it out, they are really doing great. So do check their products. Okay, ma'am, we'll go with the program. First question. இந்த entrepreneurship journey, நீங்க வந்து ஒரு தொழில் தொடங்கி ஒரு நிறுவனத்தை தொடங்கணும் அப்படிங்கிற அந்த ஜேர்னியை எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு ஸ்பார்க் இருக்கும், அது எப்படி, அங்க எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, தொடக்கம் என்ன? ஓகே, என்னோட டொமைன் பேசிக்கலி ஒரு டாக்டர். ஸோ இட் இஸ் லைக் ஒரு பெரிய டிரான்சிஷன் இல்லையா, ஒரு மெடிசன்ல இருந்துட்டு திரும்பி ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள ஜம்ப் ஆகுறது. ஸோ திஸ் why I wanted to do னு பாத்தீங்கன்னா மெயின்லி பிகாஸ் ஒரு என் பேஷண்ட்ஸ்க்கு தான் இன்ஸ்பிரேஷன் பேசிக்லி, அண்ட் மை ஓன் மதர்ஹுட் ஜேர்னி. ஐ ஹாவ் 2 children. ஸோ ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு மதர். ஸோ நான் இன்னும் க்ளோஸாக பேஷண்ட்ஸோட நம்ம இன்ட்ராக்ட் பண்றோம். ஸோ அவங்களோட டிஃபிகல்ட்டிஸ் என்ன இஷ்யூஸ் வருது, ஒரு டைமும் டயட் நியூட்ரிஷன்ல வந்துட்டு எப்பயுமே ஒரு லேக்கினே இருக்கு, பிகாஸ் பீப்புள் ஆர் ஒர்க்கிங், சப்போர்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதுல நாங்க வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்ப வந்து ஜஸ்ட் ஐ ஸ்டார்டட் வித் மை ஓன் பேஷன்ஸ், ஒரு ட்ரையல் அப்படியெல்லாம் தான் நாங்க ஆரம்பிச்சோம். பட் லேட்டர் ஆன் இது வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட். பிகாஸ் ஏன்னா ஒரு லிமிட்டடா என்னோட பேஷன்ஸ் மட்டும் அப்படின்னா இட்ஸ் வெரி லிமிட்டட் இல்லைங்களா. ஸோ இன்னும் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கில் விமன் ஹூ ஆர் கோயிங் த்ரூ திஸ் மதர்ஹுட் ஜேர்னி, அவங்களுக்கு நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் நான் வந்து கொஞ்சம் இந்த pregnant mothers and babies target பண்ணி we started the company. I started the company actually. சொல்லணும்னா ஆமா. So main thing அது. And பேசிக்கா பாருங்க, நீங்க நியூட்ரிஷனும் ஹெல்த் கேரும் இஸ் a very shares a symbiotic relationship மாதிரி. ஸோ அந்த காலத்துல சொல்லுவாங்க உணவே மருந்து, அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து டசன்ட் கிவ் டூ மச் இம்பார்ட்டன்ஸ் ஆன் ஹெல்த் கேர், பிகாஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து அவங்களோட கோல் வந்து எவ்வளோ சேல்ஸ் இருக்கணும், நம்மளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணுவோம், ஒரு எவ்வளவு இன்னோவேட்டிவா இருக்கும், இட்ஸ் வாட் எவர். ஸோ நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸே எடுத்தீங்கன்னா ஒரு ஃபிளேவர்ஸ் பாத்தீங்க 3-4 ஃபிளேவர்ஸ் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா யூ ஹேவ் அதே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபிளேவர்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்க வந்து ஒரு யூ கேன் ஹேவ் ஒரு 60-70% ஆஃப் ஃபுட்ஸ் நீங்க போனீங்கன்னா ஒரு அன்ஹெல்தி சாய்ஸஸ் நிறைய அவைலபிள். ஸோ இதை போய் நீங்க ஒரு சில்ட்ரன் கிட்ட ஒரு டைமும் கடைக்கு போனா சில்ட்ரனை ஸ்டாப் பண்ணி டோன்ட் பைன்னு சொல்றது நான் நினைப்பேன், ஏன் இதெல்லாம் அவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. பட் அவங்க வந்து இட்ஸ் மார்க்கெட் எக்கானமி வேர் பீப்புள் ஃபோக்கஸ் ஆன் தேர் ஓன் ஃபர்ம்ஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படிதான். ஸோ அட்லீஸ்ட் வி ஷுட் ஆல்சோ ஸ்டார்ட் இது கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காம we will be a company which will produce like what is good for health அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. ஸோ அந்த தாட் தான் கொஞ்சம் அப்படியே பெருசாகி something it happened. ஒரு almost ஒரு 1.5 years old actually. Products are in the market only for a year, so we are doing
reasonably well. We wish you all the best in your beautiful journey, ma'am. அதாவது ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்தா முதல்ல வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குறிக்கோள் கூட சொல்லலாம் இல்லைங்களா? That can be also very true, very true. Okay. Fantastic. So it's like அதான் எல்லாருக்கும் இது தெரியுது இல்லையா, like we know, but ஆனா somehow அந்த மொமெண்ட்ல ஓகே போனா ஜங்க் வாங்க கூடாது அப்படின்னு நினைப்போம். இப்போ சில்ட்ரன் கூட்டிட்டு போறப்ப அவங்க அங்க வந்து if they first and things நம்ம ஏதோ ஒன்று பிக் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்படியே நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 1 week கன்சம்ஷன் பாத்தீங்கன்னா இவ்ளோ கன்சியூம் பண்றாங்களா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கான்சியஸா இப்போ கொஞ்சம் நிறைய பிராண்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் அந்த ஈவன் கஸ்டமர்ஸ் ஆர் வாண்டிங் சம்திங் ஹெல்தியர் ஆப்ஷன்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியே சேஞ்ச் ஆனா நல்லதுதான் பிகாஸ் பீங் அ டாக்டர் வி சி அ லாட் ஆஃப் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஃப்ரம் த ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல். ரொம்ப மெஜாரிட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் பாதி கடைசியா போய் இன்ஷூர் பண்ணியில ஹாஸ்பிட்டல்ல வந்து செலவு. ஸோ அண்ட் ஆஃப்கோர்ஸ் வெல்பீயிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த் இல்லையா? ஸோ வாட் எவர் எவ்ரிதிங் எல்ஸ் நெக்ஸ்ட். ஸோ ஹெல்த் கம் ஃபர்ஸ்ட். Fantastic, ma'am. Ma'am, that takes us to our second question. நீங்க ஹெல்த் பத்தி சொன்னீங்க, you are making great products. So what are நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்க ப்ராடக்ட் லைனப்ஸ் என்ன, அத பத்தி கொஞ்சம் பிரீஃபா எனக்கு சொல்ல முடியுமா? All right. Okay. See, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், because there is a demand in pregnancy, nutritional demand ன்னு சொல்லுவாங்க நார்மலாவே. ஸோ எப்பயுமே தேவையாகிற டயட்டோட கொஞ்சம் அதிகமா ஒரு நியூட்ரிஷனல் டிமாண்ட் இருக்கு. இந்த டிமாண்ட் வந்து ஓகே இன்னொரு ஆளுக்கு சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் அப்படி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப கேலரிஸா இல்லை கார்போஹைட்ரேட்ஸா அவ்வளோ இன்னொரு ஆளுக்கு சேர்த்து சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி இல்லாம பட் அந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹை, ஆல்மோஸ்ட் டபுள் டைம் ஆஃப் வாட் நார்மலா இருக்கும்போது இருக்க தேவைப்படுது. ஸோ இப்படி ஒரு டிமாண்ட் பிசியலாஜிக்கலா இருக்கும்போது ஒரு டயட்டுக்காக மட்டும் எவ்வளோ ஹவர்ஸ் அ டே நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியும்? யூ ஹவ் டு இட் இஸ் ஒரு மீல்ல சாப்பிட்டு முடிக்கிறது இல்லை இல்லையா? அண்ட் பிரெக்னன்சில நாங்க எப்பயுமே வி சேவ் ஸ்பேஸ் த மீல், ஒரு 5 டைம் அந்த மாதிரி ஸ்பேஸ் பண்ணி சாப்பிடுக்க சொல்லுவோம். ஏன்னா அப்பதான் வந்து அந்த மெட்டபாலிசம்க்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 5 மீல் ஒரு பிளான் பண்றது, லாக்டேஷனும் அதே மாதிரி அதோட டிமாண்ட்ஸும் ஆல்மோஸ்ட் ஸ்லைட்லி மோர் தேன் பிரெக்னன்சி கூட. நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்ண மாட்டாங்க, பிரெக்னன்சி அப்போ மட்டும்தான் டிமாண்ட் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த 2 டைம்லயும் இவ்வளோ ஒரு நியூட்ரிஷனல் டிமாண்ட் இருக்கும்போது we feel ஒரு கிரேவிங் வருது, பசிக்குது. ஸோ நிறைய டைம்ஸ் இதோ ஜங்க்கு போய் ஸ்நாக் பண்றோம், அந்த மாதிரி ஆயிடுது. அண்ட் டு பிளான் ஆல்சோ ஒரு ஒர்க்கிங் உமன் நீங்க நினைச்சு பாருங்க, யாரா ஹெல்ப் இருந்தாலுமே கூட இட் இஸ் வெரி இட்ஸ் கம்பர்சம் ப்ராசஸ் பேசிக்கலி. ஸோ இந்த மாதிரி ஒரு 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 குட்டி சொல்யூஷன் மாதிரி ஒரு 1 மீல்க்கு நாங்க ஒரு வி ஹாவ் ஒரு பேக்ட் ஒரு ப்ராடக்ட் இருந்தா குவிக் அண்ட் ஈஸி டு மேக், ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா இருக்கலாம், இல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஒரு மார்னிங் வென் யூ வேக். ஸோ வென் யூ ஹங்க்ரி சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு நைட் கிரேவிங்ஸ் வரும். ஸோ அந்த டைம்ல ஏதாவது ஒரு அன்ஹெல்தி ஃபுட்டை போய் இண்டல்ஜ் பண்ணாம இது ஒரு நல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் பிரெக்னன்சிக்கு தேவையான அளவுக்கு அண்ட் ரொம்ப நேச்சுரல் அண்ட் பியூர் ஃபார்ம்ஸ்ல ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாம லிட்டரலி இட்ஸ் சம்திங் லைக் வீட்ல யாராவது பண்ணி கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இட்ஸ் மிக்சர் ஆஃப் எப்படி சொல்லலாம் ட்ரெடிஷன், நம்மளோட யூனோ ஃபார் இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் திஸ் இஸ் பீன் இன் அ பார்ட் ஆஃப் அ டயட். அந்த மாதிரி இருக்கிற நம்மளோட மில்லட்ஸ் அண்ட் எவ்ரிதிங் நேச்சுரல் ஃபுட் ஸ்டப்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி இப்போ மெடிக்கலி வி ஹாவ் சர்டன் யூனோ பேராமீட்டர்ஸ் டு அச்சீவ். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பிரெக்னென்ட் உமனுக்காக கொஞ்சம் சூட்டபிளா ரேதர் தென் அ நார்மல் பர்சன் இவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி டென்ஸா இருந்தா பெட்டர், ஒரு ஈஸி ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ எனக்கு இது ரொம்ப என்னோட பிரெக்னன்சி அப்பவே நான் ஃபீல் பண்ணேன், எனக்கு ஏதாவது இந்த மாதிரி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு. மார்க்கெட்ல நத்திங் வாஸ் தேர் ஆனஸ்ட்லி. ஸோ வாட் எவர் வாஸ் தேர் ஐ வாஸ் நாட் ஹாப்பி. நான் அதை யூஸ் பண்ணலாம, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் யூஸ் பண்ணல. திரும்பி பேஷண்ட்ஸும் நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு ஏதாவது பவுடர் சொல்லுங்க, ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு. நான் வந்து இல்ல நீங்க நல்லா சாப்பிடுங்கன்னு ஒரு டயட் சார்ட் போட்டு கொடுப்பேன். அது அந்த டயட் சார்ட் நான் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவே 20 minutes எடுத்துப்பேன், யூனோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட் ஐ எண்ட். ஸோ எனக்கு ஏன் வந்து ஒரு குட்டி சிம்பிள் சொல்யூஷனா ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்படி. ஸோ வி ஹேவ் அ ப்ராடக்ட் ஃபார் pregnancy and one for lactation. So on the protein rich, calcium rich products with high fiber,
நிறைய அண்ட் ஒரு ஹோல் கிரைன்ஸ் நிறைய யூஸ் பண்ணனா ஒரு ப்ராடக்ட் நல்ல ஒரு நேச்சுரல் ஃபுட். இட் இஸ் நாட் ப்ரொசஸ்ட் அவ்வளோ இல்லாம. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்தியர் ஆப்ஷன் இருந்தா பெட்டர் அப்படி. ஸோ தட் இஸ் பிரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன். பேபி ஃபுட்ஸ் வந்து இட்ஸ் அந்த வீனிங் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் 6 months ஆஃப் பேபி பிறந்து இருந்தா நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்றது மதர் ஃபீட் பிரெஸ்ட் மில்க் தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் 6 months எக்ஸ்க்ளூசிவ்லி. வேற எந்த இதுவுமே அன்லஸ் அதர்வைஸ் உங்க டாக்டர் ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ரீசனுக்காக வேற ஏதாவது சாய்ஸ் சொன்னாங்களோ தவிர யூ டோன்ட் ஸ்டார்ட். சில பேர் 4 மாசத்துல 2 மாசத்துல தண்ணி கூட கொடுக்க வேணாம்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் 6 months. ஸோ இது வந்து இட் இஸ் பாசிபிள் வெரி மச். ஏன்னா நான் 2 children ஐ வாஸ் ஏபிள் டு அப்ளை இட், ப்ராக்டிஸ் இட். அண்ட் அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஃபார் த சைல்டு அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த 6 months அப்புறம் ஒரு வீனிங் ஸ்டேஜ்ல அப்பவும் உங்க மதர்ஸ் மில்க் கண்டினியூ பண்ணிக்கிட்டு வேற நம்ம வீட்டுல சாப்பிட்ற ஃபுட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்லோ டிரான்சிஷன்ல பாத்தீங்கன்னா பீப்புள் ஹேவ் டு கோ பேக் டு ஒர்க். சில பேருக்கு 6 months மெட்டர்னிட்டி லீவ் முடிஞ்சு வரலாம். ஸோ டேக் கேர் பண்றது கஷ்டம் இருக்கும். ஸோ வீட்டுல இருக்க ஃபுட் கொடுக்கறது யூ கேன் ஸ்டார்ட். பட் இது வந்து ஒரு மாதிரி ஒரு பவர் பேக் தான். நாங்க we have selected products very unique ones அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா எங்களோட எப்படி சொல்லலாம், ஒன் இஸ் த ரா பனானா பவுடர். நம்ம கேரளா நேந்திரம் பனானா இருக்கு இல்லையா, ஸோ தட் அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலி ஆல் த கேரளைட்ஸ் யூஸ்வலி கிவ் தட் பேபிஸ்க்கு. அதோட ரொம்ப இன்னும் நிறைய சயின்டிபிக் ஸ்டடிஸ் வரல. பட் பாத்தீங்கன்னா நிறைய பீடியாட்ரிஷியன்ஸ் வாண்ட் டு கிவ் தட். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ப்ரீபயோட்டிக் எஃபெக்ட் அப்படிங்கிறது அந்த ரா பனானாக்கு இருக்கு. அதாவது நிறைய குழந்தைங்க வந்து டயரியாவை வந்து ரொம்ப ஈஸியா வந்துடும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா அப்பதான் டிரான்சிஷன் ஆகுது அவங்களுக்கு, அப்பதான் நியூ ஃபுட் எல்லாம் சாப்பிட கொடுக்குறாங்க. இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் அவ்வளவு வளர்ந்துருக்காது. ஸோ ஸ்லோ மெச்சூரிட்டியில இருக்கும்போது ஸோ ஒரு குட்டி இன்ஃபெக்ஷனா கூட டப்புன்னு இட் கேன் ஷோ ஆன் தேர் இந்த மாதிரி டயரியா. இந்த டயரியா எப்படின்னா ரொம்ப ஈஸிலி இட்ல அஃபெக்ட் ஒரு டீஹைட்ரேஷனுக்கு போயிடும். வாட்டர் லெவல்ஸ் எல்லாம் கம்மியாகி ஸோ நிறைய கேசஸ் ஆஃப் இன் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் ட்ரிப் போடுற அளவுக்கு எல்லாம் போறதுக்கு இது. ஸோ இதுக்கு ஒரு பெரிய ரோலா இருக்கு. இன்னொன்னு இட் இஸ் நாட் ஸ்வீட், ரா பனானால. ஸோ நீங்க வந்து பேபிஸ்க்கு நம்ம என்ன சொல்றோம், இந்த ஃபர்ஸ்ட் 1 yearக்கு கவுஸ் மில்க் தராதீங்க, சுகர், ஸ்வீட், சால்ட் எதுவுமே தராதீங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் இல்லாம இன்னும் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் ஹேவிங் இல்லைங்களா, ஒரு இன்ஸ்டன்ட் பவுடர் ஜஸ்ட் மிக்ஸ் இட் ஆல் ஆடட் ஸ்வீட். ஈவன் நீங்க பாம் சுகர் போட்டீங்கனாலும் வேண்டாம் தான் நான் சொல்றேன், புரியுதுங்களா? ஸோ ரிஃபைன்ட் சுகர் தான் அப்படிங்கிறது இல்ல, பாம் சுகர் கூட வேண்டாம். 1 year வரையில ஸ்வீட்டே நீங்க எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அது நார்மலா எல்லா டேஸ்டையும் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் வாட் வி டெல். பட் இட் இஸ் பிராக்டிசபிள். நீங்க ஒரு ஃபுட்டை வந்து ஒரு பேபி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே சில டைம் வந்து 2-3 times அக்செப்ட் பண்ணிக்கும். சில டைம்ஸ் வந்து 15 times நீங்க திரும்பி கொடுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க பேஷன்ஸ் லூஸ் பண்றங்காட்டி தான் என் குழந்தை இதை சாப்பிட மாட்டேங்குது, இது சாப்பிட மாட்டேங்குதுன்னு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு சீட் மெக்கானிசம்ல ஏதோ ஒன்று சாப்பிட்டா பரவாயில்ல அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொடுத்துற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ரா பனானா பவுடரோட பெரிய சிக்னிஃபிகன்ஸ் வந்து இந்த ப்ரீபயோட்டிக் எஃபெக்ட். அண்ட் எங்களோட வந்து இட் இஸ் லைக் நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நத்திங். ஸோ அதனால கொஞ்சம் ஷார்ட் ஷெல்ஃப் லைஃப் தான் இருக்கும். அது நாங்கள் எங்க பேக்கேஜிங்ல வி கிவ் யூ பெட்டர் ஷெல்ஃப் லைஃப். தட் இஸ் ஒன்லி வே வி டூ இட். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்தியா இப்போ யூனிசெஃப் வந்து யூனிசெஃப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அவங்க வந்து ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஆர்டிகல் படி பார்த்தா இந்தியால பொறுத்தவரையில 69% ஆஃப் சில்ட்ரன் டெத் அண்டர் 5 மார்டாலிட்டின்னு சொல்லுவோம். 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களோட டெத்துக்கு காரணம் எஸ் வந்து ஒரு 69% வந்து இஸ் பிகாஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ மால் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஸோ கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ரியலி டேக்கிங் அ லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் சொல்லிட்டு ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி நிறைய கிட்டத்தட்ட இந்த வருஷம் பட்ஜெட்ல ரியலி கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் ரிலேட்டடாவே 35,000 crores அலாட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நேஷனல் நியூட்ரிஷன் மட்டுமே 9,000 crores பக்கமா கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஏன்னா தே சி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. ஒரு கண்ட்ரியில வந்து நம்ம அந்த சில்ட்ரன் நல்லா வளரலைன்னா the future of the country is yeah. so அப்படி இருக்கிற இந்த malnutrition இன்னொன்னு பாத்தீங்கன்னா under 5 இருக்க childrenல பாத்தீங்கன்னா we say stunted children அப்படின்னு சொல்லுவோம். stunted அப்படின்னா அந்த வயசுக்கு அந்த ஹைட் அந்த ஏஜ்க்கான ஹைட் இல்லாத ஒரு சைல்டு, வளர்ச்சி இல்லாத ஒரு சைல்டு. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் 40% இருக்கு நம்ம இந்தியால.
Okay. So 40% is it's almost பாதி population பாதி children அப்படிதான் இருக்காங்க. ஸோ உங்களோட skeletal system உங்களோட அது ஒழுங்கா வளரலன்னா உங்களோட ஆர்கன் டெவலப்மெண்ட் வந்து எல்லாமே சின்னதா தான் இருக்கும். பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே. ஸோ இப்படி இருந்தா நீங்க இட்ஸ் கோயிங் அஃபெக்ட் எல்லாமே eventually. ஸோ இந்த அண்ட் பெஸ்ட் ஐ மீன் நியூட்ரிஷனோ லாங் டர்ம் ஹெல்த்துக்கோ எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 years ஓட நியூட்ரிஷன் அந்த 1000 days சொல்லுவோம். அதை பிரெக்னன்சி அண்ட் ஃபர்ஸ்ட் 2 years ஆஃப் லைஃப் அதோட நியூட்ரிஷன் ரொம்ப 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 அவசியம். அந்த அது வந்து 90% ஆஃப் தி பிரெயின் டெவலப்மெண்ட் ஆல்சோ ஹேப்பன்ஸ் அந்த டைம்குள்ள. அப்ப அந்த இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஈவன் இந்தியால 9.6% ஆஃப் சில்ட்ரன் ஒன்லி கெட் த அடிக்குவேட் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றோம். அடிக்குவேட்னா கரெக்டா அந்த வயசுக்கு தேவையான நியூட்ரிஷன். அப்புறம் 10% கூட கிடைக்கல. மிச்சம் 90% இது வந்து ஒரு எக்கனாமிக் டிவைட்னால கூட இல்ல. அவேர்னஸ் ஈவன் அதான் சொல்றேன் நல்லா படிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இது அகைன் விமன் ஆல்சோ இன்டு ஒர்க் ஃபோர்ஸ் டுடே. ஸோ சப்போர்ட் சிஸ்டம் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் இருக்கு. ஸோ அண்ட் தேர் ஆர் ப்ராடக்ட்ஸ் இன் த மார்க்கெட்ஸ். பட் ஒரு we want to be somebody whom நீங்க வந்து ரிலையபிளா ஒருத்தங்க கிட்ட போலாம். ஸோ எங்களோட இன்னொரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் இஸ் நட்ஸ் அண்ட் மில்லட்ஸ். உங்க மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி எனர்ஜி பேஸ் பண்ணி, அதாவது நம்ம கார்போஹைட்ரேட்டோ சரி நம்ம ப்ரோட்டீன் ஃபேட் இதுதான் மேக்ரோ நியூட்ரியன்ஸ். இது வந்து இது பிளஸ் நம்மளோட நான் அலர்ஜிக். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கா நம்ம ஒரு பவர் பேக்டான ஒரு மீல். ஸோ நீங்க தைரியமா அந்த ஒரு மீல் கொடுத்துட்டீங்கன்னா கூட ஒரு வேலைக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ஏதோ ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு கில்ட் ஃப்ரீயா இருக்கலாம். எஸ் எனிவேஸ் மதர்ஸ் ஃபீட் இருக்க போது இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதுல டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். பட் அட்லீஸ்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ்க்காக தான் நம்ம வீனிங்னு ஆரம்பிக்கிறோம். அதாவது இந்த நார்மல் சாலிட் ஃபுட்ஸை நம்ம ஆரம்பிக்கிற பர்பஸே அதுதான். ஸோ அந்த ஒரு நட்ஸ் அண்ட் மில்லட்ஸ் இஸ் தட் பர்டிகுலர் திங். உங்களுக்கு வந்து பேபி நீங்க வந்து வெயிட் கெயின் ஆகல இல்ல நீங்க ஃபீல் பண்றீங்க யூனோ நம்மளால ஒரு ஒழுங்கா சாப்பிடல கரெக்டா ஒரு மீல் கொடுத்தா பர்ஃபெக்டா ஒரு 3 ஸ்பூன் சாப்பிட்டா கூட it has its energy dense அந்த மாதிரி, and it is 100% just a food thing, but we formulated in a way it is very ideal for the baby and nutritionally also it is good அப்படிங்கிறது. அண்ட் அப்புறம் நம்மளுக்கு there is other product which start நீங்க லேட்டா ஒரு 1 year child கூட நீங்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஸ்நாக் மாதிரி நம்மளோட பழைய காலத்து சத்து மாவு தான், பட் it is a sprouted சத்து மாவு மோர். ஸோ இது நீங்க இன்னும் கொஞ்சம் சைல்டு 5-6 years வரையில் கூட நீங்க கொடுக்கலாம், எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஒரு ஏஜ் லிமிட் எதுவுமே இல்லை. And we are yet to launch. We are almost ready with our signature product எங்களோடது. So that is என்னோட dream கூட அதுதான். So next we are going to launch that. Fantastic ma'am. Our best wishes for you and the product you developed. Ma'am, actually மெயினா இந்த கேள்வி வந்து நாங்க என்னுடைய மத்த யூனிட் கேக்குறதுல, பட் உங்ககிட்ட நாங்க ஏன் கேட்கிறோம் அப்படின்னா அதுக்கான விழிப்புணர்வு அப்படிங்கிறது இப்ப ரொம்ப ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப குறைவா இருக்கு. 40% அப்படிங்கிறது கேட்கும் போதே வந்து ரொம்ப வருத்தத்தாளி. Stunted 40%. And people adequate படிச்சவங்க கூட adequate வந்து நம்ம what we are feeding the children அப்படின்னு adequateல வேணா பாத்தீங்கன்னா 10%க்கு தான் they are feeding adequately. Okay. So இது இந்த அளவுக்கு ஒரு பெரிய கேப் இருக்கு. ஆமா. அது வந்து ஒரு ப்ராடக்ட் வைஸா நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கறது யூஸ் ஆச்சு அப்படின்னா we will be very happy. So அதுக்காக தான் மெயினா இந்த क्वेश्चन வந்து we want to spread a kind of எப்படி சொல்றது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தனா அப்படிங்கற ஒரு processக்காக தான் this is the main question. You answered it brilliantly. Thank you so much for your beautiful answer ma'am. ஆக்சுவலி என்னன்னா இப்ப இருக்கிற சினாரியோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு entrepreneur ஆகிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க். பட் விமன் entrepreneurs அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சேலஞ்சஸ், சொசைட்டிக்கல் சேலஞ்சஸ் ஆல்சோ சரி, பர்சனல் சேலஞ்சஸ், இன்னும் நிறைய சேலஞ்சஸ் ஒரு விமன் அப்படிங்கிறவங்க ஃபேஸ் பண்ணவே ஆகணும். நீங்க ஒரு விமன் entrepreneur-ஆ ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போறதுக்கு உங்களுடைய மோட்டிவேஷன் ஃபோர்ஸ் என்ன? டினா ஸ்டோரி தான் சொல்லணும். ஓகே, ஒரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். பிகாஸ் if you really aspire to want to or women wants to grow, want to become an entrepreneurship or any heights வளரணும்னா I think this is the best time in the history of mankind ன்னு சொல்லுவேன். பிகாஸ் எல்லா திங்ஸும் ஃபேவரபிளா இருக்கு. access to capital, access to networks, access to education, skills, technologies. ஸோ இத்தனை விஷயம் இருக்கு. ஸோ
இன்னைக்கு ஒரு விமன் ரியலி வாண்ட்ஸ் அப்படின்னா there is a space, definitely it's possible. ஏன்னா இதை நீங்க ஒரு 500 years முன்னாடி பாத்தீங்கன்னா இது எவ்வளவு சாத்தியம்னு தெரியல. நினைக்கிறவங்க எல்லாம் ஆக முடியாது, புரியுதுங்களா? ஒரு 100 years எடுத்துக்கோங்க, நீங்க நினைக்கிறவங்க எவ்ரிபடி. பட் இன்னைக்கு யாரு நினைச்சாலும் என்ன ஹைட்டுக்கு வேணாலும் வளரலாம். அந்த ஒரு ஸ்கோப், அட்லீஸ்ட் பாசிபிலிட்டி இன்னைக்கு பிளான்ட்ல இருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஏன்னா கவர்மெண்ட்ஸ் ஆல்சோ டேக்கன் லாட் ஆஃப் ஸ்டெப். நம்ம இந்தியான்ல வேர்ல்டு வைட் நான் சொல்றேன். the rise of feminism முடிஞ்சு இப்ப வந்து it is more of women is a trend. Yeah, women empowerment is very strong. So நீங்க so இது ஒரு thing. பட் என்னோட ஓன் ஜர்னில எடுத்தீங்கன்னா I come from a family, actually நானே first graduate in family ல. So அப்பா they have not done college அந்த மாதிரி எல்லாம் ஸ்கூல் எஜுகேஷனோட இருந்தது. So ஒரு education was very looked high அந்த மாதிரி. And when வீட்ல நான் வந்து I childhoodல ஏதோ ஒரு டைம் பேசிட்டு இருக்கும்போது I wanted to work மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எதுக்குங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தேன். தென் I was very அப்படின்னா கல்யாணம் பண்ணி எல்லாம் வச்சிருவாங்க, அப்புறமேல நம்மள எல்லாம் வேலை பண்ண விட மாட்டாங்க. அப்புறம் வேணா இந்த மேரிட் ஃபேஸ்ல வாட் எவர் த ஹஸ்பண்ட் ஃபேமிலி டெல்ஸ் ஆர் லைக் அவங்க கூட ஏதோ பண்ண முடியும் போல இருக்கு, நம்மளா எதுவும் பர்சியூ பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஐ காட் த ஹிண்ட். அப்ப நம்மளா பண்ண முடியும் அப்படின்னு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது தான் மெடிசனே எனக்கு மைண்ட்ல வந்தது. ஸோ அப்ப இருந்தே அவங்களை மேக் ஷூர் பண்ணிக்க ஐ ஹாவ் அ கெரியர் ஆஃப் மை ஓன் அப்படிங்கறத வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண. அது முன்னாடி வரையில நான் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் குரூப்ல வந்து ஸ்கூல் என்ரோல் எல்லாம் ஆயிட்டேன். ஸ்கூல் அட்மிஷன் முடிஞ்சிருச்சு 11th ஸ்டாண்டர்டுக்கு எல்லாம் முடிஞ்சது. திடீர்னு இல்ல இவங்க எல்லாம் வேலைக்கு என்ன கூட போக விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு திங். அண்ட் அப்புறம் எனக்கும் ரீடர் லேர்னர் அந்த மாதிரி எனக்கு படிக்க பிடிக்கும், தெரிஞ்சுக்க பிடிக்கும். சிம்பிள் ஆயிடுச்சு. நான் ஒரு புக் வார்ம் கிடையாது, பட் தெரிஞ்சுக்க பிடிக்கும். ஸோ இப்படி இருந்தவருங்க சரி அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்மள பத்தி தெரிஞ்சுக்கலாம், ஒரு மெடிசன் ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெடிசன் கொஞ்சம் மைண்ட் ஆச்சு, நோ அபவுட் ஆர்செல்ஸ் அப்படிங்கிறது. அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஓகே ஃபைன் தே வேர் ப்ரிப்பேர்ட். ஓகே மெடிசன் சேர்றேன்னு சொல்லி வீட்டுல வேணாம் தான் சொன்னாங்க. போத் மை பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட் அப்பா வந்து வேண்டாம், ஏன் மெடிசன் போற, நீ ஜாலியா அப்படி சொன்னாங்க. பட் இல்லப்பா எனக்கு இல்லதான் இன்ட்ரெஸ்ட். அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் நம்புவில்லை வாட் ஐ வுட் ரியலி இவ்வளோ நல்லா ஸ்கோர் பண்ணுவேன் அப்படி. நானே லைக் டூயிங் ரியலி வெல் இன் மை ஸ்டடிஸ் அவ்வளோ அவங்க ஏன்னா அவங்களுக்கு கண்டுக்கல, ப்ரெஷரைஸ் பண்ணவே கிடையாது சைல்ட்ஹுட்ல. அவங்களுக்கு தெரியாத எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு கூட ஒழுங்கா ஒரு வருஷம் மாத்தி சொல்லுவாங்க. யாராவது ரிலேட்டிவ்ஸ் கேட்டா 5th ஸ்டாண்டர்ட் 6th மாத்தி. அந்த அளவுக்கு அவங்க அகாடமிக்ஸ்ல ப்ரெஷரும் கொடுத்தது கிடையாது. ஸோ இது என்னோட ஓன் ஸ்பேஸ் இருந்தது. பட் அதுக்கப்புறம் மெடிசன் முடிச்சேன். தென் ஐ வாண்டட் டு எனக்கு வந்து விமன் ஹெல்த் அண்ட் அது ரொம்ப பிடிச்சது, அதனால கைனகாலஜி சச் பண்ணினேன். ஸோ அண்ட் ஐ டுக் அ லாட் ஆஃப் in-depth training in that also. fertility side அது சரி, தென் சர்ஜிக்கல் சைடு ஒரு ஆல்மோஸ்ட் 20 years இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன்ல இருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து நான் வந்து ஐ வாண்டட் டு ஸ்டார்ட் அ பிசினஸ் அண்ட் திங் எப்படின்னு சொன்னா ஃபேமிலியே கொஞ்சம் பேனிக் தான் ஆச்சு. எவ்ரிபடி it is like your peak of your career, you want to ஏதோ we expecting something more out of that. அதுல இருந்து திடீர்னு இப்படி வந்து சொல்ற. அண்ட் பிசினஸ் இஸ் நாட் ஈஸி ஃபார் ஈஸி ஃபர்ஸ்ட் மென் பண்ணாலும். ஏன்னா இன்னைக்கு இருக்க என்வாயர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, பாத்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் them fail very early on இல்லைங்களா? you really persist. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு மென்னுக்கே இந்த கஷ்டம் இருக்கு அண்ட் விமன் அண்ட் எங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வேலை இருக்கு, உனக்குலாம் ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஸோ கொஞ்சம் அப்செட் அண்ட் டிசப்பாயிண்டட் தான் எல்லாரும். when I said my husband கூட வந்து when I told he just asked me ஏன் பண்ணணும்னு நினைக்கிறேன். I said my purpose. எனக்கு வந்து I see இந்த மாதிரி என்னோட பேஷன்ஸோ நானும் இதெல்லாம் கோ த்ரூ பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஃபீல் ஒரு லார்ஜர் ஒரு ஐம் ஹாப்பி டூயிங் ஒரு என்னோட ஓன் பேஷன்ஸை நல்லா கேர் பண்ணிக்கிறது ஐம் ஹாப்பி. பட் இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் நிறைய பேரை ரீச் பண்ணலாம், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா படுது அப்படிங்கிறது. ஸோ he said okay. பட் ஒரே ஒரு வார்னிங் கொடுத்துட்டாங்க, டோன்ட் கம் டு மீ ஃபார் எனி ஹெல்ப், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஆர் கைடன்ஸ் ஆர் ஏதாவது மேன் பவர் எதையும் என்னையே தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அண்ட் ஃபேமிலிஸ் என்ன எப்படின்னு பாத்தீங்கன்னா
see, my husband has a very busy career, so அப்படி இருக்கும்போது you support him and take care of children and things, maybe அதுதான் priority. இது மாதிரி and it takes a lot of effort and time அப்படிங்கிறது. And என்னோட own education வந்து no formal business training, so எனக்கு எதுவுமே தெரியாது, ஆரம்பிக்கலாம்னு ஐடியா இருந்தப்போ ஒண்ணுமே தெரியாது. So இப்படி இருந்து then when everybody said it was very hard at home, ஐடியா என்னன்னே கேட்கல. நான் ஜஸ்ட் இந்த விஷயம் இப்படி பண்றேன்னு சொன்னதை தவிர சரி என்ன பண்ற பரவாயில்ல சொல்லு, let us listen, hear the story அப்படிங்கிற மாதிரி கூட வெரி க்ளோஸ் பீப்புள் யாரு ஆமா அதை வந்து இது முடியாது அப்படிங்கிற மாதிரி எதுக்கு இட் வாஸ் வெரி ஹார்ஷ் அப்படி விட்டுட்டாங்க அது. அண்ட் சப்போர்ட் சிஸ்டம் எதுவுமே கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை. அப்பதான் இவ இது ஸ்டாப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்ப கிளியரா இருந்தாங்க எல்லாரும். சரி அப்புறம் தென் வாட் ஹேப்பன் வாஸ், நானே வந்து சரி ஒண்ணுமே தெரியாது, வெரி வெரி பேசிக் திங்ஸ் கூட தெரியாது. என் ஃப்ரெண்ட்ஸை கேட்கலான்னா எல்லா டாக்டர்ஸா வேற இருக்காங்க, அவங்களுக்கும் எது. அப்புறம் என்னோட ஓன் சர்க்கிள் எல்லாம் தேடணும் பார்த்தா யாரும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் ஒரு எம்ப்ளாயி ஒரு எதுவுமே இல்லை. ஸோ இட் வாஸ் ஆல் த மோர் பிக் சேலஞ்ச். என்னடா யார்கிட்ட ஏதோ ஒரு ஐடியா கேட்கற கூட ஒண்ணுமே தெரியல. ஆமா எனக்கு பிகாஸ் இட் இஸ் a lot of things. நீங்க ரா மெட்டீரியல்ஸ்ல இருந்து பேக்கேஜிங்ல இருந்து ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் டெஸ்டிங் ட்ரையல்ஸ் அண்ட் நிறைய விஷயம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அண்ட் பிசினஸ் ஆசெட் டு ஆப்ரேஷன் சைட்ல இருந்து ஃபினான்ஸ் ஒன்னும் நாலேஜே கிடையாது, இன்னும் மாதிரியான நாலேஜ் இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ இப்படி வந்து இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் என்னோடது இருந்தது. அப்புறம் நான் நினைச்சேன் சரி யாருமே எனக்கு ஃபினான்ஸ் கூட பண்ண மாட்டாங்க, ஸோ நான் தான் ஐ ஹேவ் டு அரேஞ்ச் மை ஓன் ஃபினான்சஸ்ன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் கொஞ்சம் ஒர்க்கிங் மோர் எக்ஸ்டெண்டட் ஹவர்ஸ். சம்டைம்ஸ் அந்த ஒரு ஸ்டேஜ்லாம் யூஸ் டு அண்ட் சில்ட்ரன் கேர் ஆல்சோ, வெரி யங் சில்ட்ரன், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ரொம்ப இவங்களுக்கு என்ன டாக்டர் இவ்வளவு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், பட் அப்படியே எதுவுமே இல்லை. இட் வாஸ் எவ்ரி பாசிபிள் டிஃபிகல்ட்டி டெய்லி ஒன்னு பாப்அப் ஆகும். எனக்கு இன்னைக்கு பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற ஒரு அந்த நாளே இல்லை. ஸோ எவ்ரி திங் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஏதாவது வரும், வெரி டு டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ். அது ரொம்பவே அப்படிதான் இருந்தது. பட் என்ன பண்ணனா when everybody nobody helped, you kind of only have to just you have to நார்மலா பண்ற ஒர்க்கோட அதிகமா எஃபர்ட் போடுற மாதிரி இருந்தது. ஸோ I learned things myself. எல்லாமே ஈவன் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் டெக்னாலஜி கோர்ஸ் எல்லாம் கூட பண்ணேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ட் வரையில போனேன். பிகாஸ் எனக்கு ஆமா ஒரு எக்யூப்மெண்ட், இப்போ நாங்க வந்து ஃபேப்ரிகேட்டிங் அவர் ஓன் எக்யூப்மெண்ட் ஃபார் அ பர்டிகுலர் ப்ராடக்ட். என்னோட அந்த சொல்லலைங்களா நெக்ஸ்ட் லான்ச் பண்ற ஒரு எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ற. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மிஷினரி பத்தி தெரியணும் நம்மளுக்கு, அதோட இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஏதாவது தெரியணும்ல. ஸோ ஐ டு தட் எக்ஸ்டென்ட் ஐ ஒர்க் ஹார்ட். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரொம்ப குட்டியான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கவே நான் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டுதான் தெரிஞ்சுட்டு இவ்வளவு தூரம். ஸோ இது ஏன் நடந்தது அப்படின்னா, ஒரு ரீசன் மேபி எவ்ரிபடி செட் நோ. ஓகே, ஸோ when everybody said no, then you have, when everybody helps, அது கிடைக்கிற ஹெல்ப்போட வேல்யூ சம்டைம்ஸ் தெரியாது. ஸோ when everybody refuses, and you become somewhere more self-reliant and things. And அப்புறம் அகைன் அப்படியே ஒரு நல்ல டீம் செட் ஆச்சு. ஸோ என்னோட டீம் இஸ் ஒன் மெயின் ரீசன். ஒரு ஐ ஃபீல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டீம், ஏதோ அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. அண்ட் எனக்கு இந்த காஸ்ட் வந்து ரொம்ப பெருசா தெரியுது. அதனாலதான் சம்டைம்ஸ் வந்து அட் எனி பாயிண்ட் வந்து நான் சொல்லுவேன், என்னோட 2 சைல்டோட இதுவும் என்னோட 3rd சைல்டு தான் இது. Yes, it's definitely sometimes அதுல 3ல ஒன்னு சூஸ் பண்ணனும்னா நான் திரும்பி I would அப்படி கூட நான் ஃபீல் பண்ணிருக்கேன் நிறைய மொமெண்ட்ஸ் ஆக்சுவலி. சோ தப்புன்னு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு இட் இஸ் திங். பட் இட்ஸ் நாட் வெரி ஈஸி. இந்த ஜர்னி ரொம்ப ஈஸி கிடையவே கிடையாது. சோ இதனாலதான் somehow I'm going ahead. அந்த நோ அப்படிங்கிற அந்த ஒரு கோஷன்ட்டியே நீங்க வந்து ஒரு பாசிட்டிவிட்டியா எடுத்துட்டீங்க. அது வந்து இட்ஸ் ரியலி something really very ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. எவ்ரி ஆஸ்பெக்ட் தெரியுமா, இன் டீடைல் எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் ஜெனரலா எவ்ரி ஆஸ்பெக்ட் டெய்லி வந்து இட் வில் பி சம்திங் பாப்பிங் அப், சம் இஷ்யூ ஆஃப் தட். யாரும் வாலண்டியர்டா பண்ணல யாருமே, பட் திங்ஸ் அரவுண்ட் சிச்சுவேஷன்ஸ் வேர் ரியலி டோட்டலி அன்ஃபேர். ரொம்ப
எனக்கு இவ்வளவு தூரம் நம்மளால லான்ச் பண்ணி ரன் பண்ண முடியுமாங்கிறதே வந்து தெரியல. நான் அவ்வளவு பிளானே பண்ணல. சம்திங் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த அப்படிதான் பண்றோம். Super, ma'am. Fantastic. Ma'am, that takes us to the next question. சரி, ஒரு நெக்ஸ்ட் கேள்வி போறதுக்கு முன்னாடி நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டீங்க. ஒரு ஃபன்னுக்காக ஒரு டீ பிரேக் கொடுக்குறீங்களா? ஆமா, ஒரு சின்ன டீ பிரேக் மாதிரி. We'll have a small rapid fire round. I'll ask you 5 questions. Rapida உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ அதுக்கு நீங்க வந்து you have to answer. It's going to be a bit fun. So இதுல சரி தவறு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சோ உங்க மைண்ட்ல என்ன வருதோ ஒரு பிரேக் போயிட்டு திரும்பி வருவோமா எப்படி? இல்ல, இப்போ இமிடியேட்டாவே. ஓகே. ஓகே. So first question, are you ready, ma'am? Oh, okay. That is not a question actually. Okay, ரொம்ப கஷ்டமா தான் கேட்காதீங்க. ஆமா, எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சு போதும்னு ஆயிடுச்சு. First question, what is your favorite planet? Home planet. Earth. Okay. Earth தாங்க. இங்க ஆமா, வேற எங்கேயும் போனது இல்லையா? Okay. How much money you have in your wallet? I don't have my wallet here. Wallet இல்ல. பாதி நேரம் அப்படிதான் கடைக்கு போனதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டு வர மறந்துட்டோம் அப்படின்னு. So usually ஒரு மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 500 600. Okay. Your favorite personalities? Okay. Any field. They are alive. Okay. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பிடிக்கும். பட் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா எனக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா அட்மிரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்திரன் உயி அண்ட் சுதாமூர்த்தி. ரெண்டு பேரும் there are many qualities. ஏன்னா அந்த ஜெனரேஷன் என்னால இந்த ஜெனரேஷன்ல வந்து things are different. Indian women from that generation எனக்கு வந்து they were very strong people. அது வந்து என்னால வந்து ஆமா அப்படியே ஒரு அந்த ஒரு இருக்கு அவங்க மேல. So your favorite book? நீங்க ஒரு பயங்கரமான ரீடர், அதனால உங்க ஃபேவரட் புக் என்னன்னு கேக்குறது just curious. ஓகே, நிறைய இருக்குங்க. ஆக்சுவலி ரொம்ப பிரச்சனை என்னன்னா நிறைய இருக்கு, நிறைய நல்ல புக்ஸ் இருக்கா. ஸோ ஒன்னு சொல்லணும்னா எனக்கு ஃபிக்ஷன்ல வந்து டவன்சி கோட் பிடிக்கும். அது ஆல் டைம் ஒரு ஃபேவரட் ஆனது. அப்புறம் ஐ லைக் ஒரு நான் ஃபிக்ஷன்ல சேப்பியன்ஸ்னு ஒரு புக். சேப்பியன்ஸ். ஓகே. சோ இட்ஸ் வியூவர்ஸ் அமேசான்ல கண்டிப்பா இந்த புக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சேப்பியன்ஸ் ஐ திங்க் இன்னும் நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு. ஐ திங்க் நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் கூட கொஞ்சம் ஒரு ஃபிக்ஷன் பத்தி மட்டும் போட்டிருந்தேன். நான் ஃபிக்ஷன் ரொம்ப நிறைய, ஐ மீன் நான் philosophy அப்படி படிக்க மாட்டேன், பட் some concepts காக நல்லா. So next question, if you want to take someone to the moon, நிலவுக்கு நீங்க டிராவல் பண்றீங்க, யாரோ ஒரு பர்சனாலிட்டி நீங்க கூட கூட்டிட்டு டெட் ஆர் அலைவ், who will it be? என் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போயிடுவேன். நான் இல்ல, நான் மட்டும் போயிட்டு இங்க அவர் ஜாலியா இருப்பாரு, அப்படி எல்லாம் விட முடியாது. ஆமா, சும்மா இப்ப நம்ம அப்பா எஸ்கேப் ஆயிட்டோன்னு இருப்பாங்க, அதனால எல்லாம் முடியாது. வாங்க அங்கேயே வந்து நாங்க இன்னும் கண்டினியூ பண்ணுவோம் டார்ச்சர் எல்லாம். Next question, what is your free time being? What you do in your free time? I like to read. கிடைச்ச டைம் கிடைச்ச சின்ன வயசுல நிறைய படிப்பேன், பட் ஐ மீன் ஜஸ்ட் pleasure of reading தான். அப்படிதான் இருக்கும், ஏதோ கத்துக்க அப்படிலாம் இல்ல, சும்மா ஜாலியா. அப்ப நிறைய நாவல்ஸ் மாதிரி அப்படிதான் ஃபிக்ஷன்ல படிச்சுட்டு இருந்தேன். பட் இப்ப அப்படி ஃபிக்ஷனுக்காக இல்லை, பட் எனக்கு படிக்க டைம் கிடைக்கிறது இல்ல, சுத்தமா கிடைக்கிறது இல்ல. கிடைச்சா படிக்கணும்னு நினைப்பேன், இல்லைன்னாட்டி கிட்ஸ் கோடங்கிறது வந்து அது ஃப்ரீ டைம்ல இல்ல, அது பார்ட் ஆஃப் ரொட்டீன் மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அது ஃப்ரீ டைம் சொல்ல முடியாது. மேபி புக் கிடைக்கிறது படிக்கணும், நிறைய புக் வச்சிருக்கேன் லிஸ்ட்ல, அதனால படிக்கணும். Fantastic ma'am, thank you ma'am. Actually ஒரு நல்ல ஒரு இன்சைட் கொடுத்தீங்க, especially sapiens. I think I'll read it, add it to my read list. Okay. ஐயோ என்ன திட்டுவீங்க அதெல்லாம் படிச்சிட்டு, மேம் இப்படி எல்லாம் ஏன் படிக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா படிப்பேன். மேம் நெக்ஸ்ட் क्वेश्चन, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி you convert your negativity into positivity ன்னு சொல்றீங்க. பட் challenges daily arise ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான challenges, ஒவ்வொரு விதமான situations நம்ம முன்னாடி வந்துட்டே இருக்கும். நீங்க இதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க? How do you handle these concepts? I think challenge makes you alive ன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி ஒரு எப்படி சொல்லலாம்,
ஒரு இட்ஸ் a little unpredictable தானே, அந்த மாதிரி தானே எவ்ரி மொமெண்ட். இட்ஸ் so uncertain also நிறைய. இப்போ நீங்க அடுத்த நாள் இருப்பீங்களாங்க, இட்ஸ் so uncertain. இந்த மாதிரி ஒரு ஸோ challenges na daily we have in business world especially so much. It is எப்படி சொல்லலாம், நம்மளோட ஓன் பர்செப்ஷன் தான். ஸோ இருக்கிறதுலே வந்து சேஃபா இருக்கணும் அப்படி எந்த சேலஞ்சும் வேணாம் அப்படின்னா ஒரு ரூம்ல பூட்டி கம்முன்னு இருந்துக்கலாம். அப்ப கூட நான் வந்து ஃபேன் மேல இருந்து கீழே நம்ம தலையில விழலாம். ஸோ இப்படிதான் இவ்வளவு அன்சர்டன் தான் நம்மளோட சிச்சுவேஷன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ பர்செப்ஷன் சேஞ்ச் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் பேசிக்லி. ஸோ சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணாம ஒரு சிச்சுவேஷன், ஒரு பாசிட்டிவ் சிச்சுவேஷன் இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, ஒரு நெகட்டிவா ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டா கஷ்டமா இருக்குன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறது. அண்ட் இது ஒரு நான் இது பர்சனலா வந்து ஃபீல் பண்றது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ விஷுவலைஸ் திஸ் ட்ரையாங்கிள். பேசிக்கலி ஒரு பர்சனோட ஆஸ்பிரேஷன் ஒரு கார்னர்ல இருக்கும், ஒரு பர்சனோட எபிலிட்டி, அவங்களோட ஸ்கில்லோ எபிலிட்டியோ அது ஒரு கார்னர்ல இருக்கும். இன்னொரு கார்னர்ல அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த மூணையும் வந்து when you can correctly play தான் வந்து எந்த சிச்சுவேஷனையுமே நீங்க ஹேண்டில் பண்ண முடியும். I don't think we are as humans we are so codependent, or it's not we are so alone on this planet. We have a lot of influence around many things. Irukku work, family, in any, even just breathing is like it's not just happening நம்ம தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. It is like there is somebody called the tree which is helping us அந்த மாதிரி. So இப்படி இருக்கும்போது you have to work on your supports. You should know what is your aspiration. So clear-ஆ அந்த ஒரு what is your everyday அது வந்து மாத்திட்டே இருக்க முடியாது. So you should have a visualized அந்த ஒரு goal importantly, and your skill, exactly your vision, or அதான் சொல்றேன் what you want basically in every aspect of your life, work, everything, எல்லாத்தையுமே what all you want. இன்னொன்னு உங்களோட ability to handle that. Sometimes வந்து all of us have their own strengths and weaknesses. So அந்த மாதிரி you have to keep working on நம்மளோட ஸ்கில்ஸ் அப்ஸ்கில் பண்ணுவோம். ஸோ எனக்கு தான் சொல்லல, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒண்ணுமே தெரியாது. எனக்கு வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி இருந்தது. ஐ ஹேட் நோ ஐடியா. அதுக்கு முன்னாடி கூட ஃபினான்சஸ் எல்லாம் அதுக்குள்ள நான் தலையிடவே மாட்டேன். ஒரு nobody talks it also to me. So அது ஒரு டிஸ்டன்ட்டாவே இருந்தது, ஒரு ஐடியாவே கிடையாது. ஸோ பட் இன்னைக்கு வந்து இந்த ஒரு 2 years ஜர்னிக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா மை லேர்னிங் இஸ் சோ ப்ரொஃபவுண்ட். லைக் நிறைய கத்துருக்கேன். ஸோ அந்த அப்ஸ்கில்லிங் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். ஸோ இன்னைக்கும் ஸ்டில் ஐம் லேர்னர் தான். தேர்ஸ் லாங் வே டு கோ. ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கணும் இருக்கு. நிறைய இட்ஸ் வெரி ஓகே, எங்கேயோ ரீச் பண்ண ஒன்றும் இல்லை. நான் ரியலி இன் வெரி ஸ்மால் லெவல். ஸோ இட்ஸ் லேர்னிங். எதாவது சொல்லி இந்த எபிலிட்டி டெய்லி யூ ஹேவ் டு கீப் இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப். இதோட எனக்கு பெட்டரா இருக்குமா நம்ம in something. So அவ்வளவுதான். So this is how I look at a challenge. And so every situation I look at that how I handle it. In sometimes we make mistakes, அப்புறம் learn from that அப்படியே. So இவ்வளவுதான். சூப்பர் மேம். அடுத்த கேள்வி, இப்போ ஜெனரலாவே வந்து இந்த கேள்வி நான் எல்லார்கிட்டயுமே கேட்பேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யுவர் இன்சைட்ஸ் ஆல்சோ. ஏன்னா ஒரு ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒர்க்லயே நம்ம வந்து அதிக நேரம் செலவு பண்ணுவோம். ஸோ ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பட் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படிங்கிறது இந்த சேலஞ்ச் இன்னும் ஒரு 10-fold ஜாஸ்தியா வரும். பிகாஸ் இங்கேயும் உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சேலஞ்சஸ் உங்களுக்கு இருக்கு. வீட்டுக்கு வந்தாலும் அங்கேயும் நாம தான் ஹோம் மேக்கர், ஆர் நாம தான் தி கிங் ஆஃப் தி ஹோம் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை நீங்க as an entrepreneur எப்படி பண்றீங்க? இந்த क्वेश्चन நீங்க வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீப்பிள் கேட்டீங்கனாலும் வந்து they say we can't have it all. நீங்க யார் கேட்டீங்கனாலும் இதான் சொல்றாங்க. And I also agree to that. In a see ஒரு ஏதோ ஒரு ஒர்க்ல நீங்க வந்து ரொம்ப எக்ஸல் ஆகணும் அப்படின்னா it requires a lot of time and effort. Sometimes நீங்க அத சொல்லுங்க 185 hours Elon Musk says he's working அப்படின்னா ஃபைன், Elon Musk வீட்டுக்கு போய் வேலை செய்ய வேண்டியது இருக்காது.
சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்போ நம்ம எவ்ரிவேர் நீங்க ஒரு பெரிய பெரிய லெவல்ல இருக்கும், இட் கைண்ட் ஆஃப் டிமாண்ட்ஸ் தியர் ஃபுல் டைம் ஒர்க் மோஸ்ட்லி. ஸோ நான் இன்னும் அந்த அளவுக்கு போகல, பட் ஸ்டில் ஐ ஆல்சோ ஹவ் மை ஓன் சேலஞ்சஸ் ஆஃப் ஃபுல் டைம் ஒர்க் இருக்குது. சம் பிகாஸ் ஆஃப் மை ஓன் profession in business and everything. Some children are young, less support systems, families are not nearby. So இது மாதிரி நிறைய இது difficulty இருக்கு. How can you really balance அப்படின்னு பாத்தீங்கன்னா, see you should not see work life அப்படி அப்புறம் entertainment இந்த மாதிரி தனித்தனியா நீங்க பிரிக்க வேண்டாம். everything ஒன்னா நீங்க பாத்துக்கோங்க லைஃப். So in your life what you want அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்னா it would be actually better. And it's like நீங்க கார்ட்ஸ் விளையாடி இருக்கீங்களா? விளையாடுறது பழக்கம் எனக்கு அந்த அளவுக்கு கார்ட்ஸ் விளையாடுற பழக்கம் இல்லை, பட் நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுல பாத்தீங்கன்னா there are games which is like ஓகே, இப்போ ரம்மின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு 13 கார்டு வச்சு தான் விளையாட முடியும். இன்னொரு கேம் எடுத்தீங்கன்னா 7 கார்டு வச்சு தான் விளையாட முடியும். ஸோ இந்த மாதிரி இவ்வளவுதான் உங்களுக்கு தட் இஸ் த ரூல்ஸ் ஆஃப் தி கேம்ஸ். யூ கான்ட் ஒரு 24 hours தான் இருக்கு ஒரு பர்சனோட லைஃப்ல. ஸோ யூனோ there's a little bit of trade off கண்டிப்பா. பட் அந்த ட்ரேட் ஆஃப் நீங்க வந்து எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்லி ஹவ் யூ ஸ்ட்ரக்சர் யுவர் ஓன் வெல்பீயிங் ஃபர்ஸ்ட். இஃப் யூ ஸ்ட்ரக்சர் யுவர் வெல்பீயிங் வெல், அதாவது இப்போ நீங்க வந்து கொஞ்சம் ஒரு பேலன்ஸ்டா ஒரு பர்சனா இருக்க முடியும் அப்படின்னா, மோஸ்ட் ப்ரொடக்டிவ் ஆஃப் அ டே யூ கேன் ஆக்சுவலி மேக் இட். ஸோ இந்த பேலன்ஸ்டா நீங்க வந்து இருக்கணும்னா first you should work on நம்மளோட own aspects like your own health and your own intellectual and emotional well-being, your own அந்த ஒரு soul searching ஒரு spiritual well-being சொல்லுவோம் பாத்தீங்களா, இதெல்லாமே you have to work on that. இப்படி பாத்தீங்கன்னா எனக்கு அதனால என்ன வந்து எனக்கு என்னோட intellectual as well as ஒரு spiritual think வந்து my work is very much very connected. So I'm very excited to do my work. I like my work. அதுக்காக நான் எவ்வளவு நாளும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் சம்டைம்ஸ் டைம் பத்துறது இல்லை அதுக்கு. பட் இமோஷனல் திங்ஸ் of course I just keep my time with children எல்லாம் வந்து very very quality based, like சும்மா we spend time அவ்வளவுதான். if you compare me with any homemaker mother who parents or children அவங்க பண்ற அளவுக்கான ஒர்க்கை நான் கம்பேர் பண்ணணும்னா then I should be guilty all my life. அந்த அளவுக்கு I don't do anything சொல்லலாம். sometimes I let go, it's okay, let them learn it when they can, when they want to அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம். அந்த கூடவே இருந்து ஒன்னொன்னும் பண்ணி கொடுத்து அப்படி நான் பண்றது இல்ல. அது கரெக்டா தப்பா அது இப்ப என்னால சொல்ல முடியாது. பட் as such வந்து I fall short a lot in நிறைய விஷயத்துல. sometimes when I have work I might not be my family might be totally free எல்லாரும். ஸோ அப்படி ஆகும். ஸோ சம்டைம்ஸ் இதே ரிவர்ஸ்ல நடக்கும். ஸோ சம்டைம்ஸ் எவ்ரி டைம் இதே ஒரு பெரிய பெரிய ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, கிட்ஸ் சம்டைம்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் இது எல்லாத்தையும் சம ஒரு மேனேஜ் அப்போ பண்ணி somewhere we will always fall short. and நம்ம என்ன பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைச்சோம்னா we will fall short. ஸோ அவ்வளவு பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறது இல்லை. whatever best, but I try to really do. but இன்னொன்னு வந்து நம்மளோட வெல்பீயிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து they say eventually ஒரு பர்சனோட லைஃப் ஓட வெல்பீயிங் அது வந்து this is a famous study also. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 years பக்கமா பண்ணன ஒரு கண்டினியூஸ் வேர்ல்டு வார்ல இருந்து அப்ப இருந்து பண்ணன ஒரு ஸ்டடி. ஆக்சுவலி இது ஒரு அமெரிக்கன் சைக்காட்ரிஸ்ட் ஹெட் பண்ண ஒரு ஸ்டடி. ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஹாப்பினஸ் வந்து ரொம்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ் தே ஹேவ் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா I have such wonder, I know of such wonderful people in my life and I have a very strong நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ இல்லையான்னு தெரியாது. ஒரு 5 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் அவங்களை நினைச்சா wow these people are like amazing அப்படி நினைச்சாவே அடுத்து இன்னொரு 1 hour எக்ஸ்ட்ரா எவ்வளவு டயர்டா இருக்கு அப்படிலாம் நிறைய டைம் ஆயிருக்கு. ஸோ அதனால ஐ டோன்ட் கெட் ட்ரெயின் நிறைய அந்த ஸோ அப்படிதான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். பட் அஃப்கோர்ஸ் ஐ ஃபால் ஷார்ட் வெரி மச். ஒரு ஆண்டர்பிரினர் எவ்ரிபடி ஹேஸ் தட் ஃபீலிங். நிறைய பேர் ரிக்ரெட்டுமே பண்றாங்க, somewhere I only focused on work and I left behind அப்படின்னு. I try to கொஞ்சம் என்ன சொல்றேன், ரொம்ப நான் வந்து பர்ஃபெக்டா என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்லலாம், நம்மளோட KPIs எல்லாம் நம்ம ரொம்ப வச்சுட்டோம்னா we will keep falling short. கண்டிப்பா கண்டிப்பா
you keep it to the basic thing. I think ஏதோ we have to manage. அவ்வளவுதான் சொல்ல, அந்த 13 cards வச்சா அதை வச்சு தான் விளையாட முடியும். So whoever better best you can play with your situation, அவ்வளவுதான். Thank you so much, ma'am. Coming to our last question, budding women entrepreneurs, வளர்ந்து வரும் பெண் தொழில் முனைவோர்களுக்கு நீங்க ஒரு 3 டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஒரு சின்னதா ஒரு சஜஷன் என்ன கொடுப்பீங்க? ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா. Sometimes will work. What works for me may not work for you. What works for you may not work for me. But சில சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இவங்க இப்படி பண்ணாங்க, நாமளே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அது யூஸ் பண்ணலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி நான் ஒன்னு மட்டும் சொல்றேன். Always I think whatever you're doing in life, okayங்களா? So whatever you choose to do, even if you want to not do anything, ஏதோ ஒன்று எப்படி நீங்க என்ன whatever is I think women empowerment நீங்க பாத்தீங்கன்னா, I think when a woman really makes decisions for herself, when everybody around makes for her, it is not empowerment. She makes the decision and she feels responsible for it. அதுதான் வந்து really empowerment. So அவங்களுக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு வேரியபிள். So when a woman wants to enter, இப்ப நீங்க சொன்ன மாதிரி entrepreneurshipக்கான ஒரு டிப்பா அப்படி கேக்குறீங்க. So if a woman decides to take up be a part of workforce or take up entrepreneurship, இதுல வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அது சொன்ன மாதிரி they work outside as well as go back home and work inside the house also, which is or 3 to 4 times more work and difficult work compared to working outside. என்ன பொறுத்தவரையில வெளியே இருக்க ஒர்க் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட எனக்கு இட்ஸ் நாட் டயரிங். வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்க ஒர்க் எனக்கு டயரிங் தான் ரொம்பவே. ஏன்னா even if a man does it, it's very tiring. அது ரொம்ப ஸோ இப்படி ஒரு சேலஞ்ச் இருக்கும்போது, அண்ட் இட் இஸ் நாட் நீங்க என்ன சிச்சுவேஷன்னாலும் இதுதான் இருக்க போகுது. ஸோ சூஸ் அ ஒர்க் which is very meaningful to you. அதாவது இந்த purpose should be really meaning. It has to matter to you something. ஏதோ வந்து why you want to do something அப்படிங்கிறது. அப்பதான் வந்து அட்லீஸ்ட் இல்லாட்டி நம்ம மேலேயே கோபம் வரும் நிறைய டைம், அந்த மாதிரி இருக்கும். and we'll show that on our children, people around, workல காமிப்போம். So if you are doing a work which is not meaningful to you, I think you're wasting time, my life எல்லாமே. So first and foremost thing, என்ன பண்ணணும்னாலும் just choose இதான் வேணும் அப்படிங்கிறது with what something meaningful to you, your own self assess பண்ணி. Number 2, I think number 2 okay, start doing. என்ன சொல்றேன், நான் பெரிய பிளான் போட்டு எனக்கு அப்படியெல்லாம் ஆரம்பிக்கல. எனக்கு இது பண்ணணும், ஏன் இது இல்லை இப்படி அப்படின்னு and immediately I never everybody were against it and I just started. அந்த மாதிரி just start and you will learn in the process. Maybe you will learn a lot in the process. It may work, it may not work, but there is a huge amount of learning. ஒரு ஐடியா ஸ்டேஜோட இல்ல ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீமை போட்டுட்டு வைக்க வேணாம். So always just start. It's okay, what is there, if we fail, that's all. Even you have to fail many times, and I failed many times, reject or humiliated, ellame I've gone through. So you have to definitely just start whatever you want to try. So there's no you can keep trying. Even if you fail, get up, try back, avladha. So thing learn in every, I think people till it's a lifelong learning process. So keep yourself ஸ்கூல் முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான் அப்படிங்கிறது இல்லை. நான் சில புக் தான் படிக்கணும்னு இல்லை. there is learning in experience form, learning in exposure forms, நிறைய இருக்கு. So don't limit yourself. So அந்த you keep yourself available for that the learning mentality ஓட இருங்க. அப்பதான் வந்து ஒரு ஸ்டேஜ் மேல there are people who don't employees வந்து they don't learn anything new, so that adapt ஆக முடியறது கிடையாது. ஒரு பெரிய சிச்சுவேஷன் இப்ப நம்ம கோவிட்ல இப்ப நம்ம இது கம்ப்ளீட்லி டிஜிட்டல் ஏதோ மாத்திரம் அப்படின்னா தேர் நாட் ஏபிள் டு கோப் அப் பிகாஸ் அந்த ஓகே லெட் மீ லேர்ன் அப்படிங்கிறது எனக்கு அந்த ஆட்டிடியூட் இருந்தா போதும். ஸோ யூ கேன் லேர்ன் இல்லைங்களா? ஸோ ஈவன் நான் இன்னும் நிறைய கத்துக்கிட்டு லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஈவன் ஐ வாண்ட் கீப் தட் அலைவ். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல் யாருக்கு எந்த டொமைன்ல இருந்தீங்கனாலுமே. ஐ திங்க் ஃபேண்டாஸ்டிக். ஆக்சுவலி ஒரு உங்களுடைய ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு அப்ரோச் நீங்க பாக்குறீங்க. ரெண்டாவது
ஒவ்வொரு அணுகுமுறையுமே வந்து இட்ஸ் சம்திங் ஐ ஃபீல் யூ ஆர் பேக்கிங் அப் வித் அப்சல்யூட் நாலேஜ். ஸோ அது வந்து ஆண்டர்பிரினர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாம ஒரு ஒரு பேக்கப் வித் நாலேஜ். சொல்லுங்க மேம், சொல்லுங்க ப்ளீஸ். I think put time and effort in working on yourself ன்னு நினைக்கிறேன். Somewhere your own aspects of mind and emotion and things. ஒரு in our entrepreneurship வந்து lot of things is decision making, and sometimes you have to make decisions or not of impulse and things. So இதுல வந்து unless you're in a balance, then you daily you have hundreds of difficult situations. அப்படி இருக்கும்போது if you don't அந்த ரோப் மேல வாக் பண்ற மாதிரி இட்ஸ் so அந்த பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கணும்னா I think enough time. I think other people when now lot of people start very young early. நான் பாருங்க very old age ல ஸ்டார்ட் பண்றேன்னு நினைக்கிறேன். people are starting 20 ஸ்கூல் காலேஜ் ட்ராப்அவுட்ஸ் இருக்காங்க, அப்புறமேல இல்லாட்டி காலேஜ் முடிச்சவங்களே ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. So at that age maybe most people it's good to start early also. ஏன்னா நிறைய தெரிஞ்சுக்குவீங்க, நிறைய years of experience இருக்கும். But அந்த டைம்ல maybe we might not have that maturity, wisdom இதெல்லாம். So but அப்ப இருந்தே you start working ஒரு 10 yearsல you will be somewhere, you know, you அந்த எஃபர்ட் போட ஆரம்பிச்சீங்கன்னா somewhere in a way you can be more balanced அப்படின்னு நினைக்கிறேன். Fantastic. Actually last week முன்னாடி வீக் நாங்க வினோத் சார் ஸ்ப்ரிங் போர்ட்ல அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது அவரும் அத ஒரு முக்கியமான விஷயமா சொன்னாரு. உங்களுக்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் சைட தேடுங்க, learn more on yourself. உங்களுக்குள்ள டென்ஷன் பண்ணுங்க. இந்த ஒரு கமானிட்டி உங்க ரெண்டு பேருக்குமே இருக்கிறது நல்லாவே தெரியும். entrepreneurs கிட்டே இருக்கிற ஒரு காமன் விஷயம். I am surprised because in entrepreneurship my exposure is becoming more wider. அதுல பார்க்கும்போது some really people at very big levels they are certain amazing personality traits. They are not really on the highest position just because அவங்களோட ஸ்கில் செட் மட்டும் இல்ல, ஒரு டொமைன் நாலேஜோ ஒரு ஸ்கில் செட்னாலேயோ இல்ல மேனிபுலேட்டிவ் அப்படியெல்லாம் you can't climb the ladder and sustain and to be in a peak level எல்லாம். They all have amazing personalities where they've really invested and worked on themselves a lot. அது ஒரு ஏன்னா நான் நிறைய பார்த்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம். So I think in some years I should be better off. Definitely you will be there, ma'am. And we wish you on behalf of Charan Academy, the team, we wish you all the best for your future success, for your entire product lineup, and your dream product வந்து இன்னும் நல்லா வரணும் அப்படிங்கறது நாங்க வந்து we pray to God Almighty, and we want to congratulate you in advance, and we want to thank you. Thank you Zen. Thank you so much. நிறைய கேள்வி கேக்குறீங்க. இல்ல ஆக்சுவலி என்னன்னா பாத்தீங்கன்னா the more answers which we get எங்களுடைய வியூவர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா வேல்யூ பயங்கரம் ஆட் ஆகுங்கிறது we believe. அனுபவம் மட்டும்தான் வந்து வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது எங்களுடைய சித்தாந்தமா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற எங்களுடைய வியூவர்ஸ் பார்க்கும்போது they get even more inspired, especially women entrepreneurs, girls who are watching. So அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன்ல உங்களுடைய இன்டர்வியூ எங்களுக்கு இருந்துச்சு. So thank you so much ma'am, thank you very much for accepting our offer, and thank you so much for being here patiently and answering all our questions, especially rapid fire ரொம்ப super. Thank you very much ma'am. Thank you then, thank you so much. உங்களுக்கு Charan Academy and everybody wish you all the best, and I hope you have a lot of viewers and things. I mean, I think the purpose is nice. Ungaloda concept of motivation thing. Please do well. Thank you. So, thank you. Thank you, ma'am. Bye, ma'am. Bye. Thank you. Bye.